வில்லிவாக்கமில் இன்றைக்கி நடைபெற்ற தாவைக்கா பொதுக்கூட்டத்தில் அங்கே கூடியிருந்த மக்கள் மீது பாட்டில்களை உடச்சி வீசியிருக்கானுங்க. ஏன்னாடி உங்களுக்கு மக்களை சந்தித்து நேரடியாக ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லைனாலும் வக்கு இல்லைனாலும் திராணி இல்லைனாலும் இந்த மாதிரி தான் உங்களை எதிர்த்து பேசிட்டா கேள்வி கேட்டுட்டா அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்புகளுக்கு துப்பு இல்லாமல் வக்கு இல்லாமல் திராணி இல்லாமல் எச்ச வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு பேர் அரசியலா? இந்த எச்ச நாய்களோட அரசியலை இப்போவும் மக்கள் புரிஞ்சிக்கலன்னா பாதிக்கப்படுறது என்னமோ ஃப்யூச்சரில் நீங்களே தான் பாதிக்கப்படுவீங்க. இன்றைக்கி நீங்கள் யாரை ஆதரித்து இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களோ, இவனோட அராஜகத்தையும் அட்டுழியத்தையும் கண்டு யாரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களோ, எதிர்காலத்தில் நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கண்ணாடி பட்டுகளை உடச்சி கூட்டத்தில் இருக்க பெண்கள் மீது வீசுகிறாங்கன்னா அவங்களாம் வயிறுக்கு சோறு தான் சாப்பிட்றாங்களா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றாங்க? மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? என்னடா அப்படி என்னடா உங்களுக்கு பதவி வெறி, பதவி பேராசை? மக்களை சந்தித்து உங்களால் வாக்கு கேட்டு நேரடியாக மோதிரத்துக்கு துப்பு இல்லைனாலும் இந்த மாதிரி எச்ச வேலையை செஞ்சால் அதில் பாதிக்கப்படுறது யார்? சாதாரண மக்கள், பொதுமக்கள் தானே. அறிவு இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமாக உங்களை ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க இந்த கொடுமைகளையும் அராஜகத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு எதிராக தாவைக்க ஆதரிச்சுட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணுற ஒவ்வொரு எச்சத்தனமும் கீழ்த்தரமான செயலும் உங்களை தான் பாதிக்கும். உங்களோட கட்சியோட வாக்கு சதவீதம் தான் பாதிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்களா? அறிவு கிட்ட முண்டங்களா? இனியாவது கீழ்த்தரமாக பேசுகிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. இருந்தாலும் உங்களோட இந்த அராஜகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் கண்டிப்பாக. மக்கள் தயவு செஞ்சு இந்த எச்ச நாய்களோட அரசியல் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்தாவது நாங்க ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு. என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு. உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில் இருக்கு.